ஹாய் ஹலோ மக்களே அண்ட் வியூவர்ஸ், இன்றைக்கி கென்யா சீரீஸோட லாஸ்ட் நேஷ்னல் பார்க்குக்கு நம்ம வந்து போயிட்டுருக்குறோம். ஸோ லேக் நக்கூரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நேரம் லாங் ட்ரைவாக போயிட்டுருக்குறோம் டு ஆம்போசெலி நேஷ்னல் பார்க். இது ஒரு பெரிய லாங் ட்ரைவ் போயிட்டுருக்குறோம், ரொம்ப லென்த்து. ஆக்சுவலி கென்யாவோட அந்த பார்ட்லேருந்து தி ஆப்போசிட் சைடு ஆஃப் த பார்ட்டுக்கு போகிறோம். அதனால் ரொம்ப லாங்கான ட்ரைவு, அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இந்த வீடியோ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கென்யா ட்ரிப்பு போகணும் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன தோணும், அதாவது என்னென்ன பயங்கள் இருக்கும், என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும், என்ன அவசியமாக நீங்கள் வந்து கேரி பண்ண வேண்டிய விஷயம், என்ன அவசியமாக நீங்கள் வந்து பிளான் பண்ண வேண்டிய விஷயங்கள், எதெல்லாம் பிளான் பண்ணால் எதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ற விஷயங்கள், எப்படிலாம் பிளான் பண்ணிங்கன்னா இந்த கென்யா ட்ரிப் உங்களுக்கு முழுமையாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத வந்து நானும் என் ஃப்ரெண்டும் டிஸ்கஸ் பண்ணலான்றதை நினச்சி நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ ஐ ஹோப் இட் வில் பி யூஸ்ஃபுல், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஒரு கொஞ்சம் பேர்த்துக்கு யூஸ் ஆனாலுமே அது நல்லது தான். கென்யா போகணுன்னா நீங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நாங்கள் பண்ண சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்கள் ஓவர் கம் பண்ணி உங்களோட கென்யா ட்ரிப்பை ஒன்று பெட்டராக பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் என்ன நக்கூரு பார்க், ஆமாம், லேக் நக்கூருலேருந்து எக்ஸிட் பண்ணது 8:30 மணிக்கு. அப்பையிலேருந்து இப்போ மணி 1 கண்டினியூஸாக ஓடிட்டுருக்குறோம். ஓட்டுறாரு மனுஷன் ஓட்டிக்கிட்டே இருக்கிறாரு. இன்னும் கிतना கிலோமீட்டர் பையா? 2 கிலோமீட்டர். ஏன்னா ரொம்ப தூரம் பிளான் பண்ணது நம்ம ஆர்கனைஸ்டாக பிளான் பண்ணியிருக்கணும். எங்கள் பிளான் நல்லா ஒரு தூரத்தில் இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாமல் பண்ணால் இப்படித்தான் பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே, இப்போ லாஸ்ட்டாக வந்து ஆம்போசெலி போயிட்டுருக்கோம். ஆம்போசெலி நேஷ்னல் பார்க் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா மவுண்ட் கிளிமஞ்சாரோவோட ஃபுட்ஹில்ஸில் தான் அந்த பார்க்கே இருக்குது. ரொம்ப டயர்டாக இருக்குது இந்த ட்ராவலே. இதில் என்னென்னா வந்தால் நம்ம இந்த வெக்கையாக இருக்குது நிஜமாலுமே. கிளைமேட் மத்தியான நேரத்தில் ஹாட்டாக இருக்குது. அதை சொன்ன மாதிரி காலையில் குளிராக இருக்குது, மத்தியானம் 12 மணி வரைக்கும் சில்லுன்னு இருக்குது. 12 மணிக்கு மேலே அப்படியே வெயில் ஆரம்பிச்சிருது. வண்டி போய்கிட்டே இருக்குது, ஏகப்பட்ட டிராஃபிக்கு. இங்கேருந்து எங்கன்னா லேக் நக்கூருலேருந்து திருப்பி நைரோபி வந்து நைரோபி டிராஃபிக் உள்ளார பூந்து திருப்பி அதை தாண்டி மொம்பாசா அப்படின்ற ஒரு ஏரியா கிட்ட வந்து அங்கேருந்து தான் டைவர்ட் மொம்பாசா ரோடுக்கு வந்து அங்கேருந்து இமாலி அதையும் தாண்டி ஒரு ரைட் டர்ன் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தார். அந்த ரைட் டர்னே இப்போ தான் வந்திருக்குது. அதுலேருந்து இன்னும் 1.5 மணி நேரம், இப்போ சரியாக ஒரு 1.5 மணி நேரம். இப்போ தான் ஒரு பிரேக் கொடுத்துருக்குறாரு எங்களுக்கு. உட்காந்து என்னடா இருக்குது சாப்பிட்றதுக்குன்னு அந்த க்யூரியோ ஷாப்புன்னு சொல்லுவாங்க இங்கே ரோட்டோரமாக. அந்த நம்ம க்யூரியோ ஷாப்னா நம்ம தாபா மாதிரி போய் என்னடா இருக்குதுன்னு கேட்டால் இங்கேயும் சப்பாத்தி தான் இருக்குன்றானுங்க. சப்பாத்தியும் சிக்கனை வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சு கொடுத்தானுங்க. பச்சையாக இருக்கிற மாதிரியே இருந்தது, தோலோடு இருந்தது. அதெல்லாம் ஒதுக்கி விட்டு ஒரே ஒரு பீஸ் தான் சாப்பிட்டேன். அப்புறம் நம்ம சாம் அங்கிள் அவருக்கு வந்து பார்சல் பண்ணிக்கிட்டாரு. நம்மால் ஒரே ஒரு ஹாட் சாக்லேட்டை மட்டும் குடிச்சிட்டு ஜம்முன்னு உட்காந்துட்டு இருக்கிறாரு. நான் கூட இடையில 4 தடவை ட்ரைவில் தூங்கிட்டேன். ஆனால் இவன் காலையிலேருந்து தூங்காமலே உட்காந்து நோண்டிகிட்டு இருக்கிறான். ஃபோனில் இருந்த டேட்டாவும் காஞ்சி போச்சு, எனக்கு ஃபோனும் கிடைக்கல. ரீசார்ஜ் பண்ணலான்னு நினச்சாலும் முடியல. ஆனால் அவன் மட்டும் டேட்டா வச்சுருக்கிறான். ஏன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு 2 நாளாக தொடர்ந்து போஸ்ட்டாக போட்டு தள்ளினதில் ஃபுல்லாக டேட்டா உறிஞ்சி தள்ளிடுச்சு. ஆனால் அவன் உட்காந்து நோண்டிகிட்டு இருக்கிறான். ஏதோ ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, வீட்டில் யாருக்காவது பேசணும் அப்படின்னா வாட்ஸ்அப் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அந்த ஒரு பேக்கேஜில் அது என்ன பேக்கேஜ் எடுத்தோம் அப்படியா? எல்லா பேக்கேஜ்லையுமே இவங்களுக்கு எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் பண்ணியிருக்கானுங்க. வாட்ஸ்அப்புக்கு டேட்டா ஃப்ரீ. ஆமாம், நல்லா இருப்படா போடா. அது எப்படி செக்ரிகேட் பண்ணி பண்ணுறானுங்கன்னு புரியல. ஓடுற மாதிரி வச்சுருக்கேன். ஒரே ஒரு சின்ன தவறு செய்துக்கிட்டோம். இந்த ஹெல்ஸ்கேட் நேஷ்னல் பார்க்குக்கு போகணுன்னு இந்த பையன் ஆசைப்பட்டதுனால அது ஒன்று இடையில சேர்த்து சொன்னேன்றதுனால அப்படியே ட்ரிப்பு, அதாவது ஐட்டினரியை உல்ட்டா வாங்கணும். அதில் என்னன்னா இவ்வளோ அலைச்சல் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. அவ்வளோதான் அலைச்சல். பட் ஆனால் எல்லாமே கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது. டிரைவ் போயிட்டே இருக்கு, தூரமாக தான் இருக்குது. எல்லா பார்க்குமே தூரமாக தான் இருக்குது.
இல்லைனாலும் நம்ம என்ன பண்ணியிருப்போம், இன்னைக்கு 8 மணிக்கு அங்கே சஃபாரி முடிச்சுட்டு கிளம்புனதை 7 மணிக்கு கிளம்பியிருப்போம். 2 மணிக்கு வந்து ரீச் ஆகிறது 1 மணிக்கு வந்து ரீச் ஆகிருப்போம். இப்போ அதே தானே பிளான். இப்போ எங்கே 1 மணி 1:30 தானே, இன்னும் 1.5 மணி நேரம் போகணும்ல. 2:30 மணிக்கு ரீச் ஆயிடலாம்னு சொல்கிறாரு. 2:30க்கு ரீச் ஆயிடலான்னு சொல்கிறாரு. அவனை கேட்காத நானே சொல்றேன். 2 கிலோமீட்டர் வா. லேட் லஞ்ச் அப்படின்றாரு. அப்புறம் மறுபடியும் இன்னைக்கு 4 to 6 வந்து ட்ரைவ். 4 to 6 கேம் டிரைவ். ஆம்போசலியில் கொஞ்சம் நிறையா அனிமல் சைட்டிங்ஸ் பார்க்கலாம், மேல் எலிஃபெண்ட்ஸ்லாம் பார்க்கலாம். மெயினாக நம்ம இங்கே வந்தது மேல் எலிஃபெண்ட்ஸும் மேல் லயனும் மேல் எலிஃபெண்ட்ஸ் தான் நாங்கள் இன்னும் பார்க்கல. நல்ல ஃபுல் மேல் லயன் பார்த்துட்டோம். அந்த ஃபுல்லி க்ரோன் லயன் வந்து நம்ம இன்னும் ப்ராப்பர் லைன் இன்னும் பார்க்கவே இல்லை. அதாவது நல்ல ஒரு அடல்ட் லைனை நாங்கள் இன்னும் மேல் லைன் பார்க்கல. வந்து ரோடை தொடுற வரைக்கும் இருக்கிறது பார்க்கல. ஆமாம், அது நல்லா சும்மா பார்க்க ஜைஜாண்டிக்காக இருக்கும். நாங்கள் பார்த்ததெல்லாம் குட்டி லைன்ஸ் தான். 3 இயர்ஸ்க்குள்ளார இருக்கிற லைன்ஸ் தான் இருந்தது. 2.5 வருஷம் 3 வருஷம் இந்த லைனில் இந்த மாதிரி சைஸ் லைன்ஸ் தான் பார்த்துருக்குறோம். ரைனோஸ் நீ காலைல ஸ்பாட் பண்ணது வேறு லெவலில் இருந்தது. ஆமாம், ரைனோஸ் வந்து சூப்பராக இருந்தது. அப்புறம் பிளாக் ரைனோஸ் இன்னைக்கு கொஞ்சம் அது நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஃப்ளமிங்கோ ஸ்பாட்டிங் கொஞ்சம் நல்லா இருந்தது. என்ன கொஞ்சம் கிட்ட போயிருந்தால் ஃப்ளமிங்கோ இன்னும் நல்லா ஷார்ட்ஸ் எடுத்துருக்கலாம் ஃபோட்டோஸில். இல்லை, பேர்ட் ஷாட்ஸ் வந்து 400 mm லென்ஸ் இல்லைன்னா 600 mm லென்ஸ் வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆமாம், கண்டிப்பாக முடியாது. அவங்க சொன்னது அந்த லென்ஸ் இருந்தால் தான் முடியும். நாங்கள் வந்து 250 mm போதும், 250 mm இருந்தால் போதும்னு நினச்சிட்டு வந்துட்டோம். இல்லை, சஜஸ்டட் இன்டர்நெட்டில் போட்டிருந்தது வந்து 200 mm. நம்ம வந்து சரி ஒரு 250 mm நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் மேக்ஸிமமாக. ஸோ இது வந்து அனிமல்ஸ்க்கு வந்து ரொம்ப ஓகே. பட் பேர்ட்ஸ்க்கு வந்து பத்தவே பத்தாது. மினிமம் 400 mm ஃபர்ஸ்ட் ஷாட், அதாவது கண்டினியூஸ் ஷாட் போட்டு விட்டு நம்ம வந்து 400 mm மினிமம் 400ஆவது இருக்கணும். இருந்ததுனால தான் பேர்ட்ஸோட சூப்பர் ஷாட் எடுக்க முடியும். அது பறக்கும்போது அப்படியே ஷாட்டை கரெக்டாக கிராப் பண்ண முடியும். அந்தளவுக்கு நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபி கிடைக்கும். இதில் பேர்ட் ஷாட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டெஃபினெட்லி டோன்ட் மிஸ் யுவர் 400 mm லென்ஸ். மினிமம் 400 mm இருந்தால் தான் அந்த பேர்ட் ஷாட்ஸ் ப்ராப்பராக அக்யூரேட்டாக கிடைக்கும். அதை மிஸ் பண்ணிட வேண்டாம். நம்ம இந்த இடத்துல நீங்கள் லேண்ட்ஸ்கேப்லாம் எடுக்கணும்னா வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து ரொம்ப கம்பல்சரி. நீங்கள் வந்து 1855 வந்து சாலிடாக கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லா டைமுமே போர்ட்ரைட் வந்து இங்கே செட் ஆகாது. ஏன்னா அனிமல்ஸ் ரொம்ப பக்கத்தில் வருது, நீங்கள் அதை கவர் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 1855 தான் லென்ஸ் தேவைப்படும். ஸோ அப்புறம் வாட் எவர் லென்ஸ் நீங்கள் ரேஞ்ச் வச்சுருக்கீங்களோ இல்லை 18-135 இருக்கும், சில டைம் 18-300 வரைக்கும் கூட இருக்குது. பட் காஸ்டிங் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் நம்ம ஊர் ஃபாரஸ்ட்டுக்கெலாம் சாலிடாக நமக்கு வந்து 400 லென்ஸ் இல்லாமல் எதுவுமே சூஸ் பண்ண முடியாது. எதையும் நம்ம வந்து யோசிக்க கூட முடியாது. நம்ம ஃபாரஸ்ட்டுக்கெலாம், நம்ம ஊர் ஃபாரஸ்ட் சஃபாரிக்கெலாம் போகிறோம் அப்படின்னா டெஃபினட்டாக பெரிய லென்ஸ் இருந்தால் மட்டும்தான் 100 to 600 இருந்தால் தான் நம்மளால் வந்து நமக்கு தேவைப்படும். இங்கே வந்து அவங்க மென்ஷன் பண்ணது கரெக்டு தான். 200 மேக்ஸிமம் தான். மசாய்மாராவுக்கு 200 லென்ஸுங்கிறதே ரொம்ப அதிகம் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவ்வளோ க்ளோஸாக தான் அனிமல்ஸை பார்க்குறோம். 5 அடி 6 அடியில் தான் நம்ம லைனை பார்த்துட்டோம். அதனால நம்ம காரோட டயருக்கு பக்கத்தில், ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்பாட் பண்ணுறோம். நமக்கு அந்த டைமில் அவ்வளோ பெரிய லென்ஸ் நம்ம கண்டிப்பாக தேவைப்படாது. இங்கே எல்லா அனிமல்ஸும் ஒரு அதே மாதிரி ரொம்ப க்ளோஸ் ரேஞ்சில் மீட் பண்ணுறோமே, ஏதாவது நம்மளை வந்து அட்டாக் பண்ணிடும் அப்படின்ற பயமும் தேவையில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுங்கெல்லாம் நல்லா இங்கே டிரைவர்ஸ் எல்லாமே வெல் ட்ரெயின்டாக இருக்காங்க. அவங்க பக்காவாக அதோட மூட் எப்படி இருக்குது, அது என்ன பண்ணுறது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு தான் பக்கத்துலேயே போகிறாங்க. அதே மாதிரி ஒரு சஃபாரி வெஹிக்கிள் மட்டும் வரதில்லை. ஒரு குரூப் ஆஃப் சஃபாரி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் போய் நிற்கும் போது அதுங்க அட்டாக் பண்ணுன்ற மைண்ட் செட்டில் இருக்காது. அதுவும் இல்லாமல் அதுங்கெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு தான் படுத்துருக்கோம். அதனால் நம்ம அதுங்க ஃபோட்டோ எடுக்கும்போது அதுங்க பாட்டுக்கு கம்முன்னு உட்காந்துட்ருக்கோம். என்ன அந்த லயன் கப்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபோட்டோ அதாவது பார்க்க போகும்போது அதுங்கெல்லாம் விளையாடுறதெல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும், அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அதெல்லாம் நல்லா இருந்தது. அது ஃபஸ்ட் டே ஈவினிங்கே நாங்கள் ரொம்ப நல்லா அழகாக பார்த்தோம். ஈவினிங் ஷாட்டில் சூப்பராக கிடச்சிருந்தது. எல்லாம் ஒரு 5-6 லைன் கப்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஒரு 8 மாதம் 10 மாதம் குட்டி லைன்ஸ் எல்லாம் விளாண்டுக்கிட்டு இருந்தது. அது ஒரு குரூப்பாக இருந்தது, நல்லா இருந்தது. ஸோ அந்த பயம் வேண்டாம். இங்கே மசாய் மாராவில் கம்ப்ளீட்லி சேஃப். நம்ம சுற்றி ப்ரொடெக்டிவ்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆஸ் அ டூரிஸ்ட்டாக நீங்கள் வந்தீங்கன்னா இல்லை
வைல்ட் லைஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தால் Wild- இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஆமாம், வைல்ட் லைஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் மசாய் மராவில் இன்னும் நாங்கள் 2 நாள் தங்கணும். நீங்கள் இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா எடுத்தீங்கன்னா கொஞ்சம் 1 or நல்லா 2 days extra நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறது நல்லது. எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் பரவாயில்ல. And நமக்கு அந்த டிரைவில் வந்து நீங்கள் ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருக்கணும். பிகாஸ் டிரைவ் வந்து சாலிடாக வந்து ஒரு காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஈவினிங் 4 o'clock வரைக்குமே அவங்க டிரைவ் எடுக்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 10 hours டிரைவர் வந்து நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளால் நல்ல அனிமல் ஷாட்ஸ் எடுக்க முடியும், அனிமல் சைட்டிங்ஸ் பார்க்க முடியும். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டே அவ்வளோவா சைட் பண்ணலை. வெறும் லைன்ஸும் எலிஃபெண்ட்ஸும் பஃபலோஸ் மட்டும் தான் ஷூட் பண்ணோம். ஆனால் வந்து செகண்ட் டே வந்து அந்த ஹாட் ஏர் பலூன் முடிச்சுட்டு இது ஒரு 10 hour டிரைவ் எடுத்தோம். அந்த டிரைவில் தான் மேக்ஸிமம் நிறைய அனிமல்ஸ் பார்த்தோம். ஹிப்போஸ் எல்லா அனிமல்ஸுமே அப்போ தான் பார்த்தோம். லெப்பர்டு பார்க்குறதே கஷ்டம். ஆனால் நாங்கள் 2 லெப்பர்ட் சைட் பண்ணோம் 2 இடத்துல. அது ஒன்று இங்கே தனியாக இருந்தது, இன்னொன்று வந்து ஒரு லெப்பர்ட் நாங்கள் க்ளோசிங் டிரைவோட க்ளோசிங்கில் பார்த்தீங்கன்னா தனியாக ஒன்று பெரிய லெப்பர்ட் இருந்தது. அது ரொம்ப அழகாக அந்த ஷாட் அமைஞ்சது. அது தனியாக அப்படியே உட்காந்தது அந்த இடத்துல. அதுவும் இல்லாமல் எங்கள் வெஹிக்கிள் மட்டும்தான் இருந்தது, வேறு யார் வெஹிக்கிளுமே இல்லை. ஸோ சூப்பரான ஷாட் கிடச்சது. அண்ட் டிரைவரும் கால் பண்ணி ட்ரை பண்ணார் நியர்பை வெஹிக்கிளுக்கு மென்ஷன் பண்ணுறதுக்கு. பட் எந்த வெஹிக்கிளும் அந்த ரேஞ்சில் இல்லை. அப்போ தான் தெரிஞ்சது நாங்கள் எவ்வளோ தனியாக சுற்றி இருக்கோம் அப்படின்னு. என்ன தனியா விட்டு போயிட்டாரு, நான் எப்படி வெளியே போவேன்? அதே மாதிரி அண்ட் அவர் டிரைவர் இஸ் வெரி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். ஹி இஸ் 35 years எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு. இந்த சஃபாரி அட்வென்ச்சரில் மட்டுமே அவருக்கு 35 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ நாங்கள் வந்திருக்க கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 years எக்ஸலன்ஸ் உள்ள ஒரு கம்பெனி, வெரி ட்ரஸ்டட் கம்பெனின்னு தான் சொல்லணும். சோமேக் சஃபாரிஸ்ன்னு. அது ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்டு அது இல்லாமல் நீங்கள் வந்து நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி சஃபாரி கூப்பிட்டு போகிறேன், நேற்று தான் புலி பார்த்தேன், முன்னாடி தான் புலி பார்த்தேன் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனால் நாம் போனால் ஒன்றுமே கிடைக்காது. வெறும் மானை மட்டும் பார்த்துட்டு வருவோம், காட்டெருமையை மட்டும் பார்த்துட்டு வருவோம். இங்கே அப்படி இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக வந்து இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு எலிஃபெண்ட்டோ இல்லை ஏதோ ஒரு வந்து நல்ல ஒரு அனிமலை யாராவது என்கவுண்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா மீதி இருக்கிற சஃபாரி வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வாக்கியில் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இல்லை இன்ஃபார்ம் பண்ணி கேட்டாங்கன்னா எல்லாருமே அங்கே போய் நிறுத்திட்டாங்கனாலே நல்ல ஷாட் கிடச்சது. கன்ஃபார்மாக நம்ம அனிமல்ஸை ஸ்பாட் பண்ணலாம், மிஸ் பண்ணாமல் வரவே முடியாது. அந்த அளவுக்கு தான் மசாய் மாராவில் இருக்குது. ஆம்போசலி இன்னும் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலை. ஆம்போசலியில் போனாலும் அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆம்போசலி பார்ப்போம். பட் லேக் நக்கூரு ஒரு நாள் டைம் இருந்திருந்த ஹெல்ஸ் கேட் வந்து நல்ல பிளேஸ் தான். இப்போ அது க்ளோஸில் இருக்குது. அந்த கோர்ஜுன்னு சொல்லுவாங்க. அந்த ரிவர் வந்து மலைக்கு நடுவில் பாஸ் ஆகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு கிராண்ட் கேனியன்ஸ் மாதிரியே இருக்கும். அந்த ஷார்ட்டை பிளான் பண்ணி தான் நாங்கள் போனோம். ஆனால் அது அங்கே கிடைக்கல. ஆனால் அதுக்கு பதிலாக அங்கே போன இடத்துல வந்து அந்த ஹாட் வாட்டர் ஸ்ட்ரீம் போகிற வழியை வந்து ஒரு ட்ரெக்கிங் மாதிரி கூப்பிட்டு போனாங்க, சின்ன ஹைக் மாதிரி கூப்பிட்டு போனாங்க. அதில் வந்து லைன் கிங் எடுத்த மூவி எடுத்த பிளேஸு, அப்புறம் டோம் ரைடர் எடுத்ததெல்லாம் கொஞ்சம் காமிச்சாங்க. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்ததில் ஒரு 4 to 5 hours எங்களுக்கு டிலே ஆகி போச்சு அதில். ஸோ ஹெவி டிராஃபிக் அந்த நைவாஷா ரிவர்லேருந்து நைவாஷா லேக்லேருந்து நக்கூரு போகிறதுக்கு. ஸோ அது பிளான் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் நைவாஷாவில் ஒரு நாள் ஸ்டே போட்டு இது வந்து ஏர்லி மார்னிங் அந்த ஹெல்ஸ் கேட்டில் வந்து பைசைக்கிள் இருக்குது, மவுண்டன் பைக்ஸ் இருக்கும். மவுண்டன் பைக்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் பெடல் பண்ணிட்டு போனீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கோப்ரோலாம் வச்சுருந்தீங்கன்னா நல்ல ஷார்ட்ஸ் எடுக்கலாம். அப்புறம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது மத்தியானம் பண்ணுறப்பயே நிறைய அனிமல்ஸ் பார்க்கலாம். அந்த சைக்கிளிங் ரோட்லேயே வந்து ஜீப்ராஸ் கிராஸ் ஆகும், ஜிராஃபிஸ் கிராஸ் ஆகும், மோஸ்ட் ஆஃப் பபூன்ஸ் இருக்கும். அதனால நிறைய அந்த இடத்துல லொக்கேட். ஆமாம். அப்புறம் இன்னும் 2-3 நேஷ்னல் பார்க்ஸ் இருக்குது, அதெல்லாம் நாங்கள் ஒமிட் பண்ணிட்டோம். சாவோன்னு ஒரு நேஷ்னல் பார்க் இருக்குது. அப்புறம் இன்னொன்று என்னது இது, நிறைய ஆமாம், செரெங்கெட்டி நேஷ்னல் பார்க். அது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் நேஷ்னல் பார்க்கு. டான்சானியா இருக்குது, அது வேறு நாடு. இது கென்யாவில் இருக்கிறது மசாய் மாரா. இது என்னன்னு கேட்டிங்கன்னா மசாய் மாராவோட எட்ஜ் வந்து டான்சானியாவோட செரெங்கெட்டி நேஷ்னல் பார்க்கோட பார்டரில் டச் ஆகும். ஸோ அனிமல்ஸ் இங்கேருந்து அப்படி போகும், அங்கேருந்து இப்படி வரும். அப்படி மைக்ரேஷனுக்கு வந்து ஈஸியாக இருக்கும்னு எப்படி மஸ்னகுடி பந்திப்பூர் மாதிரி. ஆமாம், எக்ஸாக்ட்லி அதே மாதிரி தான். ஒரு இன்டர்கனெக்டட் ஃபாரஸ்ட் பிளேன் சொல்ல போனால். ரெண்டோட பிளேனும் ஒரே மாதிரி இருக்கும், ரெண்டோட அனிமல்ஸும் ஒரே மாதிரி இருக்கும், ரெண்டோட டெம்பரேச்சர் அண்ட் கிளைமேட் எவ்ரிதிங் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ மசாய் மாரா இஸ் நார்த்தன் பவுண்டரி ஆஃப் செரெங்கெட்டின்னு சொல்லலாம். ஆமாம். ஸோ உங்களுக்கு இதுவும் அதுவும் சிமிலராக தான் இருக்கும். சிமிலராக தான் இருக்கும். அந்த சைட் ஆஃப் ஃபோட்டோஸ் அண்ட் பிக்சர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள்
எப்படி கிளப் பண்ணோம்னா ஃப்ரம் நைரோபி டு மசாய் மாரா டு சரங்கேட்டி அண்ட் சரங்கேட்டிலேருந்து மறுபடியும் பேக் டு நைரோபி நீங்கள் பிளான் பண்ணலாம். ஆமாம். ஸோ அப்போ அது வந்து கம்ப்ளீட் அனிமல் ஸ்பாட்டிங் மட்டுமே இருக்கும் அங்கே. ஸோ உங்களுக்கு மசாய் மாரில் என்ன அட்வென்ச்சரை ஃபீல் பண்ணுறீங்களோ சேம் அதே மூட்லேயே கொண்டு போயிடலாம் நீங்கள் அந்த செரங்கெட்டி நேஷ்னல் பார்க் போகிறது. பட் நக்கூரு வந்து கொஞ்சம் ஒரு ஹெக்டிக்கான ட்ரைவில் போய் தான் போகிற மாதிரி இருக்கும். ஆம்போசலியும் கொஞ்சம் ஹெக்டிக்கான ட்ரைவ் தான். பட் ஆனால் ஆம்போசலி வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நாங்கள் வந்து மசாய் மாரால மேல் எலிஃபெண்ட்டை பார்க்கவே இல்லை, எல்லாமே ஃபீமேல் எலிஃபெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்குது. அண்ட் ஆஃப்ரிக்காவோட பெஸ்ட் எலிஃபெண்ட்டோட லொக்கேஷன் வந்து ஆம்போசலி. ஆமாம். நம்ம இப்போ எப்படி முதுமலை வந்து யானைகள் சரணாலயம், யானைகள் தனியாக வந்து அவங்க வந்து கேர் எடுத்து ஒரு கேம்ப் மாதிரி நடத்துகிறாங்களோ அந்த மாதிரி வந்து ஆம்போசலி வந்து ஆஃப்ரிக்கன் எலிஃபெண்ட்ஸுக்கு வந்து ஒரு பெஸ்ட் சாங்சுவரி அது. அதனால் டெஃபினட்டாக அங்கே போனால் அனிமல்ஸ் அங்கே மேல் எலிஃபெண்ட்டை வந்து நல்ல ஃபுல்லி க்ரோன் மேல் எலிஃபெண்ட்டே பார்க்கலாம். லேக் நக்கூரில் வந்து ஒயிட் ரைனோஸ்கோசரமே போகணும். ஒரு எழுதி போட்டால் காடாக இருக்குது. அப்பா மண்ணாக இருக்குது. ஸோ ஆம்போசலி சோப்பா லாட்ஜ். ஆமாம், நாங்கள் வந்திருக்கிற பிளேஸ், நாங்கள் புக் பண்ணியிருக்கிற பிளேஸ் பேர் இது. எங்கன்னா இதெல்லாம் பச்சை பசேன்னு இருந்தது, ஆனால் இங்கே என்ன ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது. ஆனால் இது வின்டரில் தான் வரதுக்கு நல்லா இருக்குமோ என்னவோ. இதுவும் ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்குது இந்த லாட்ஜு. ஸோ ஃபாரஸ்ட்டை விட்டு தள்ளி தான் இருக்கிறோம். நம்ம சஃபாரி ட்ரைவ் போகணுன்னா வெளியில் வந்து திருப்பி தான் போகணும். இங்கேருந்து இன்னும் 15 கிலோமீட்டர் ஓட்டிட்டு தான் போய் ஃபாரஸ்ட்குள்ளே என்ட்ரு ஆக முடியும். கரீபு ஆம்போசலி சோப்பா. கரீபுனா மீக்கம். அப்படியா? ஆமாம். பரவாயில்லைடா, 2 நாள் நிறைய கற்றுக்கிட்டேன். ஏன்னா வந்த அன்றைக்கி அதை சொன்னாங்க. இந்த ஜாம்போன்ற வார்த்தைக்கு தான் என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல. மனமாக இருந்தவா இருக்கும். அவர்கிட்ட கேட்போம், ஐயோ வணக்கம் 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 நச்சுக்கிட்டாடே போயிட்டு ட்ரையாக இருக்குது. ரெசார்ட்டுக்குள்ளே ஜிராஃப் சுற்றி இருக்குது. This is also a forest, huh? This is also a forest? This is outside the forest. Outside the forest. But giraffes are here? They can walk. Oh. There are no fences around this property. Yeah. Okay. மண்ணாட்சி. இன்னைக்கு ஆளுங்க கம்மியாக தான் இருக்காங்க. இன்னைக்கு ஆமாம், இன்னைக்கு கொஞ்சம் ஆளுங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. இங்கே வண்டியே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இல்லை யாரும் வரலையான்னு தெரியல. எல்லாம் இங்கே வந்துட்டு அங்கே போயிருப்பாங்களோ. இல்லை ஒரு வேளை செக்இன் பண்ணிட்டு எல்லாம் கேம் ட்ரைவ் போயிருப்பாங்களோ. நேரத்துக்கு போக மாட்டாங்க. ஒரே குழப்பமாக இருக்குது. 240 ஃபுல்லாக போகிறாங்க. நல்ல ப்ராப்பர்ட்டி. லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி which we are going to stay. எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோம். இந்த உன் பேகு. இது சிக்கன் காட் ஸ்டார்டர்ஸ் வந்து வெஜ் ஸ்ப்ரிங் ரோல், அப்படின்னா பஃபலோ சிக்கன் விங்ஸ் வித் சில்லி சாஸ். இது அவுட்டோர் டைன், வெளியிலேயே நம்ம உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். நீ ஆர்டர் பண்ணுறா எனிதிங் இஸ் ஃபைன். நம்ம தங்கினதுலேயே இந்த ரெசார்ட் தான் செமையாக இருக்குது. இது அந்த தீமோட இருக்கு. ஆமாம், அந்த பக்கா வச்சிருக்கானுங்க. அவங்களோட ஹட்டையே பெருசாக காட்டியிருக்கானுங்க. வந்துருக்கு. நம்ம போகிற ஃபாரஸ்ட்லேருந்து இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் இன்னும் ரூமில் லக்கேஜஸ்லாம் வைக்கவே இல்லை. சாப்பிட்டு முடிச்சுட்டு, ஏன்னா 3:30 மணிக்கு வந்து 3 மணிக்கு வந்து டின்னர் க்ளோஸ்ன்ட்டு லஞ்ச் க்ளோஸ்ன்ட்டானுங்க. அதனால் 3 மணிக்கு இப்போ மணி வந்து 2:45 15 மினிட்ஸ் தான் இருக்குது. அதனால் சாப்பிட்டே போயிருங்க அப்படின்னு ரிசப்ஷன் சொன்னாங்க. சாப்பிட்டுட்டு போயிட்டு லக்கேஜ் வச்சுட்டு 4:15க்கு எங்கே வந்து சாமுவல் மாமா வந்து வர சொல்லியிருக்கிறாரு வண்டிக்கு. நம்ம வந்து சஃபாரிக்கு போகணும் அப்படின்னு. ஸோ அதுக்குள்ளே டைம் கம்மியாக தான் இருக்குது. லெட் ஸ்டார்ட். ஓகே, கடைசி நாள் அருமையான லஞ்சு.
கடைசி ரெசார்ட்டு. அருமையான லஞ்ச், நல்லா இருந்தது. நல்லா நிறைய சாப்பிட்டோம். இதுதான் ப்ராப்பர்ட்டி. குரங்கெல்லாம் உள்ளே இருக்குது, அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். திருப்பி கதவே வித்தியாசமாக இருக்குது. சூப்பராக இருக்கு. காட்டு வர போகும்போது கொடுத்துக்கலாம். அதான் அந்த டிப் பாக்ஸில் போட்டிருந்தோமா? ஆமாம், அப்படிதான் பண்ண போகிறோம். கொசுவலை. ஓகே, நாங்கள் கேம் டிரைவுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மணி 4:15. மிஸ்டர் சாமுவல் வந்து 4:15 வந்துடுங்க அப்படின்னாரு. அதனால நாங்கள் கிளம்பிட்டோம். பிஸ்னஸ் மீட்டிங் போகிற மாதிரி இந்த சுட்கேஸை தூக்கி அவனா கிளம்பிடுறான். ஆமாம், வேறு எதுவும் இல்லை. இது மரத்துலேருந்து இந்த கேக்டஸ் வளர்ந்துருக்கு. அது இவ்வளோ உயரமாக. ஹலோ மை ஃப்ரெண்ட். இங்கே வேறு வந்து உண்டிகோல் வச்சு வேறு அடிச்சு துரத்துறாங்க. கேட்டை ஃபுல்